தேவர்களாலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அகஸ்தியாச்சாரியாள் அந்த யுத்த பூமியில் ராமன்கிட்ட அகஸ்தியர் வந்து பேசினாலாம். ராம ராம மகாபாகோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வானரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி. அப்பா ராமா ராமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீ வந்து ஜபம் பண்ணிவிட்டேன்னு சொன்னால் உன்னுடைய சத்ருக்கள் எல்லாம் நீ ஜெயிக்க முடியும் சீக்கிரமாகவே. இதுக்கு பேர் ஆதித்ய கிருதயம்னு பேர். சூரியனை குடிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். சூரியனுடைய கிருதயம்னு பேர். சூரியன்னு சொன்னால் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய கிருதயமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இது. அதனால் அந்த பரமாத்மாவுடைய கிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரமும் இதுதான். பரமாத்மாவுடைய கிருதயமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரமும் இதுதான். அந்த பரமாத்மாவை வசீகரணம் பண்ணுறதுக்கு அந்த கிருதயத்தை நமக்கு பக்கபலமாக மாற்றிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஸ்தோத்திரமும் இதுதான். அப்பேற்பட்ட ஸ்தோத்திரமான ஆதித்ய கிருதயம். ஆதித்ய கிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். சகலவிதமான சத்ருக்கள், பாக்கிய சத்ருக்கள், ஆம்பியந்திர சத்ருக்கள், உள்ள வெளியில் நம்ம மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதி சத்ருக்களை முதல் கொண்டு போக்கி வைக்குமா பாராயணம் பண்ணிவிட்டா. அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தோத்திரம் ஆதித்ய கிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். ஜயாவகம் ஜபேன் நித்தியம் அக்ஷயம் பரமம் சிவம். ஜபம் பண்ணிவிட்டா, தினசரி ஜபம் பண்ணிவிட்டானாக்க சகலவிதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது, பரமஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம். எந்த பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாபத்தெல்லாம் சத்தியகா போக்கி வைக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஸ்தோத்திரம் இது. மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக பிரகாசிக்கக்கூடியது. சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். நினச்ச மாத்திரத்திலேயே எல்லா விதமான சோகத்தையும் போக்கி வைக்கக்கூடியது, துக்கத்தெல்லாம் போக்கி வைக்கக்கூடிய ஸ்தோத்திரமா. ஆயுசை வர்த்திக்கக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஸ்தோத்திரமாம். அல்பாயுசாக இருக்கக்கூடியவாள் இல்லை விபத்து ஆபத்து இப்படிலாம் ஏதாவது வரக்கிறது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துமாம். ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வி விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். உலகத்துக்கெல்லாம் பிரதம சாட்சியாக பிரத்யக்ஷ தெய்வமாக பிரகாசிக்கக்கூடிய சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அப்படி உலகத்துக்கெல்லாம் சாட்சியாக எல்லா ஜீவராசிகளும் ஜீவிப்பதற்காக இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவாசுரர்கள் முதல் கொண்டு நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னு சொன்னால் அது சூரியன் பாஸ்கரன்னு பேர்.